என்னங்கடி அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டுல அவுத்து விட்ட மாடு மாதிரி ஓடியாரிகளே, என்ன சங்கதி? நம்ம ஒரு திருவிழாவுக்கு டவுன்ல இருந்து பாட்டு கச்சேரிக்காரங்க வந்திருக்காங்க, அதான் பார்க்க போறோம். இதுக்கு ஏண்டியம்மா இந்த ஓட்டம் ஓடணும்? என்னமோ எங்க காலத்துல எல்லாம் 6 மணி ஆச்சுன்னா வீட்டை விட்டு வெளியில வர மாட்டோம். கூத்து நடந்தாலும் என்ன பாட்டு கச்சேரி நடந்தாலும். நீங்க என்னடா சிவி சிங்க அடிச்சு ஆட்டம் பண்ண போற மாதிரி போறீங்களா? உனக்கு என்ன ஒட்டுக்கு கிடைச்சா போதும் ஒண்டிக்கிட்டு உட்காந்துருவேன். பொண்ண மாதிரி கிடக்கிறதுக்கு எங்களுக்கு இன்னும் காலம் கிடக்கு. உட்காரு வாங்கடி. அட பயமக்கா, பெரியவங்க சின்னவங்கிற மறுபாடியில் அவளை பேசுறிய, போயிட்டு வாங்க, உரல்லையே வச்சு குத்துறேன். செல்லக்கிழி, நாங்களாம் பாட்டு கச்சேரி கேட்க போறோம், நீ வா போலாம். சீக்கிரம். எனக்கு தான் இந்த கூத்து கும்மாளம் ஆட்டம் பாட்டம் இதெல்லாம் பிடிக்காதுன்னு தெரியும்ல, நான் வரலடி. மணிக்குயில் இசைக்குதடி, மனமதில் மயங்குதடி. ஏண்டி செல்வி, நேத்து கச்சேரியில கேட்ட பாட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு இல்ல? ஆமாடி, நான் கூட அசந்தே போயிட்டேன். அம்புட்டு நல்லா இருந்துச்சு. அங்க பாடு யாருன்னு? அட நம்ம செல்லக்கிளி. செல்லக்கிளி, வானமே இடிஞ்ச மண்டில வந்தா கூட பரவாயில்லன்னு ஒத்த கோயில உட்காந்துட்டு இருக்கியே, ஏதாவது கவலையா? இல்ல. யாராச்சும் ஏதாச்சும் சொன்னாங்களா? பிறகு ஏன் கண் கலங்க மூஞ்சி செவக்க உட்கார்ந்து இருக்க? நெஞ்சுக்குள்ள இருக்கிற சொல்லு தொண்டைக்கு வரமாட்டேங்குதுன்னா அதோட அர்த்தம் என்னன்னு புரிஞ்சு போச்சு. என்னடி அது? எவனோ விரிச்ச வலையில இந்த மான் விழுந்துருச்சு. அதாவது செல்லக்கிளி யாரையோ காதலிக்கிறா. ஏய், யாரடி அது? சீச்சி, அதெல்லாம் ஒண்ணு இல்லடி. நேற்று கச்சேரி கேட்டதுல இருந்து என் மனசே சரியில்லை. கச்சேரிக்கும் மனசுக்கும் என்னடி சம்பந்தம்? நேற்று கச்சேரியில கேட்ட பாட்டு என் அத்தை மக முருக சின்ன வயசுல எனக்காக பாடின பாட்டு. அது எப்படி இந்த கச்சேரிக்காரங்களுக்கு தெரிஞ்சது? அதான் யோசிக்கிறேன். யோசனை பண்ணதோட விட்டிய, அந்த பாட்டை பாடினதும் முருகன் தான் சொல்லி அவன் தங்கியிருக்கிற இடத்துக்கு ஓடி இருந்தா நான் தான் முருகன்னு கதையை சொல்லி ஒட்டி ஒருவாடி வயிற்றுப்பட்டு போயிருப்பான். அதனால வந்திருக்கிற பாட்டுக்காரனுக்கும் அந்த பாட்டுக்கும் என்ன சம்பந்தம்னு கண்டுபிடிக்கிற வரைக்கும் முள்ளு பதற முறைச்சு பார்த்த மாதிரி தூரத்துல இருந்தே பார்ப்போம். அதுக்கப்புறம் எந்த முடிவுக்கு வரலாம். सरसेरुगा सारा प्रिय सादा वेण गान प्रिय सदानंद हृदय मगिसदये सरस्वती. வணக்கங்க. வணக்கம். முருகேஷ் இல்ல உள்ள இருக்காங்க, கூப்பிடுப்பா. அண்ணே அண்ணே, பெரிய வந்திருக்காங்க அண்ணே. இத வந்துட்டேன்டா. அப்பா வாங்கப்பா. என்ன திடீர்னு? ஒண்ணுமில்லப்பா, ஒரு நாள் கச்சேரின்னு சொல்லிட்டு வந்தேன், 2 நாள் ஆகி போச்சேன்னு என்னமோ ஏதோன்னு பதறி போய் உன்னை பார்த்துட்டு போலான்னு வந்தப்பா. ஒரு நாள் கச்சேரி முடிச்சு கொடுத்துட்டு வரலாம் தான் பாருந்தேன். கச்சேரி நல்லா இருக்கு, எல்லாம் மண்டபம் பிடிக்கும், நான் தான் கச்சேரி நடத்தணும்னு அட்வான்ஸ் கொடுத்துட்டாங்க. அதனால நான் திருவிழா முடிய வரைக்கும் இங்கே தங்கி இருந்து கச்சேரியெல்லாம் முடிச்சு கொடுத்துட்டு வரலான்னு இருக்கேன்ப்பா. நீ சொல்றத கேட்கும் போது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? சரஸ்வதி எல்லாரும் விட்டு பூஜை அறையிலையும் தான் இருப்பான். ஆனா என்ன பொறுத்த மட்டும் ஒரு நாக்கிலேயே குடிக்கொண்டிருக்கா. சங்கீத உலகத்துல என்னை விட பெரிய ஆளா வருவேன். என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கப்பா. நல்லா இருக்கு. பாத்தியா செல்லக்கிளி, அந்த பாட்டுக்காரன முருகன்னு சொன்னியே, அவன் நிச்சயமா முருகனே இல்ல. அதுவும் அந்த சோடாபுட்டி கண்ணாடியோட புள்ள. ஆமாடி, வீணா மனசு போட்டு குழப்பிக்காத. இந்த பாட்டுக்கார முருகன் இல்லைன்னா என் மனசுல மட்டும் கேட்டுட்டு இருந்த இந்த பாட்டு இவன் உதட்டுக்கு எப்படி வந்துச்சு? அதை தெரிஞ்சாதான் என் மனசு ஆறும். அதெல்லாம் இல்லைங்க. நல்லா பார்த்து சொல்லுமா, உள்கா ஏதாவது பட்டிருக்கு போகுது. உன் வயசுக்கு இதெல்லாம் தேவையா? தலைய பாரு, பம்பரம் விடுற மைதானம் மாதிரி வச்சுக்கிட்டு உள்காய் இருக்கா வெளிக்காய் இருக்கான்னு நான் கேக்குறேன். ஏன் உள்ள காய் இருந்தா என்ன பண்ணுவேன், வெளிய காய் இருந்தா என்ன பண்ணுவேன்? சப்போஸ் 2 பக்கம் காயம் இருந்தா என்னடா பண்ணுவேன்? ஏண்டா டண்டனக்கா? உண்மையை சொல்லுமா, உன்னால முடியலன்னா
நான் தூக்கிட்டு போய் வைத்தியர் வீட்டுல சேர்த்துறேன். இன்னும் 2 நாள்ல இவன் குடிக்குள்ள போயிருவான். இவன் வைத்தியர் வீட்டுக்கு தூக்கிட்டு போறானா? ஐயோ அவரை கொஞ்சம் போய் பாருங்களேன். அவன் கிடக்குறாமா ஆம்பளை. உனக்கு என்னமாச்சு? அவரும் மனுஷன் தானுங்களே. மனுஷனாமா அவன்? காட்டுல இருந்து வந்த கரடி மாதிரி இருக்கான். நீ கைய கொடுமா, நான் தூக்கி விடுறேன். பரவாயில்லைங்க. என்னாச்சு? ஃபர்ஸ்ட் டச்சிங். ஐ லைக் வெரி மச். ஏய், ஏன்டா பெருமூச்சு விடுறீங்க? அவனை வைத்தியர் வீட்டுக்கு தூக்கிட்டு போங்கடா. கொடுத்து வச்சனையா? நான் ஒரு ஆம்பளை, அடிபட்டு கிடக்கும்போது வேற யாருமே ஹெல்ப் பண்ணல. நீங்க ஒரு லேடிஸ் ஹெல்ப் பண்ணிருக்கீங்க. ஐ வில் அப்ரிஷியேட். இங்க உங்களுக்கு யாருமே உதவி பண்ணலன்னு உடனே எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாயிடுச்சுங்க. சார், அன்னைக்கு திருவிழால கித்தார் வச்சவர் நீங்க தானே? யா ஆமா, நானே தான். ஐயோ, கித்தார்ல உங்க கை என்ன மாதிரி விளையாடுச்சு. சரி அதை விடுங்க. இப்ப மோந்தது கூட வெளிக்காயம் தான் ஏற்பட்டுச்சு. ஆனா அன்னைக்கு கித்தார் வாசிச்சிங்களே, அது என் மனசுக்குள்ள உள்காயத்தையே ஏற்படுத்திருச்சு. எஸ் கரெக்ட். ஒன்ன மாதிரி காலேஜ் பொண்ணுங்களுக்கு தான் அது தெரியும். ஸ்டேட்ஸ்ல கூட ஒன்ன மாதிரி பொண்ணுங்க அதை லைக் பண்றாங்க. என்னண்ணே பொண்ணோட பேசிட்டு இருக்கீங்க? இல்ல, இந்த கிட்டார் வாட்ச்னே அத பத்தி இது சொல்லிட்டு இருந்துச்சு. நான் கூட தான் கிட்டார் வச்சேன். நீங்க கித்தார் வாசிச்சீங்களா? நான் பார்க்கவே இல்லையே. இவர் கித்தார் வாசிச்சதுதான் நான் பாத்துக்கிட்டே இருந்தேன். இப்ப வாசிச்சிருந்தா தான் நீங்க பார்க்க முடியும். சும்மா சைல் நின்னு ஸ்ட்ரோக் அடிச்சிட்டு இருந்திருப்பான். அதான். முழுசா வாசிக்கிறதெல்லாம் நான் தான். டேய், காலேஜ் பொண்ணு கிட்ட கிட்டாரை பத்தி விளக்கிட்டு இருக்கேன்டா. இது காலேஜ் பொண்ணா? என்ன யோசிக்கிற? இல்ல, ஒரு கிட்டார் பிளேயரும் ஒரு காலேஜ் கேர்ள் சந்திச்சு பேசுறத ரசிச்சுக்கிட்டு இருக்கேன். ஆமா, நீங்க எங்க இந்த பக்கம்? அண்ணன் வில்லேஜ் சுத்தி பார்க்கணும்னாரு. நீங்க இது வரைக்கும் பார்த்ததே இல்லையா? ஐ ஹாவ் நோ டைம். லண்டன், ஈஸ்ட் ஜெர்மன், வெஸ்ட் ஜெர்மன், அமெரிக்கா, போலந்து, சிங்கப்பூர். ஆஃப் டே ஸ்கைல ஜேர்னிங், ஆஃப் டே ஹேண்ட்ல ஜெயின் ஜெயின் நீங்க ஜெயின். கண்டிப்பா எங்க வீட்டுக்கு வரணுங்க. ஐயோ இப்பவே வந்துருங்க. டேய் சுண்டல், நான் வர்றேங்க. நீங்க வர்றது தெரிஞ்சா எங்க அப்பா ரொம்ப சந்தோஷப்படுவாரு. ஒப்பா என்ன இருக்காரா? ஏன் அப்படி கேக்குறீங்க? இல்ல, போற வாரம் இந்த பூமி நடுக்கத்துல ரொம்ப பேர் பொட்டு பொட்டுன்னு போயிட்டான்னு சொன்னாங்க. அந்த லிஸ்ட்ல உங்க ஒப்பாவும் உங்க ஒப்பா 100 ஆண்டு காலம் இருக்கட்டுங்க. வரேங்க, கண்டிப்பா வரணும். டாடா. ஓ